அரசியலாயிரம் நேர்களுக்கு ஐயோ நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், என் பாகனை எங்கேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அந்த யானை அழுகிறத நெண்ணி அந்த கோவில் நிர்வாகிகளும் இப்போ கண்கலங்கி நிற்கிறது தான் பெரிய சோகமான செய்தியாக இருக்குது. ஒரு மனிதரை இழந்தால் எப்படி அந்த மனிதனுடைய உறவுக்காரங்கள்லாம் அழுவாங்களோ அதே போல் இந்த திருச்செந்தூர் தெய்வானை யானை தன்னுடைய பாகனை அவர் நம்ம ஆளுதான்னு தெரியாமல் தாக்கினது தான் இப்போ அந்த யானையுடைய உச்சகட்டமான சோகத்துக்கு உள்ள நிகழ்ச்சியாக இருக்குது. கடந்த 18/11/24 திருச்செந்தூர் கோயிலில் உள்ள அந்த தெய்வானைங்கிற யானை உதயகுமாருங்கிற பாகனையும் அவருடைய நண்பர் சிசுபாலன் 2 பேரையும் தாக்கிய செய்தி நம்மெல்லாம் அறிந்த செய்தி தான். ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, அந்த யானை கூண்டுக்குள்ளே இருக்கிறப்ப உதயகுமார் அவர்களும் சிசுபாலனும் உள்ளே போன நிலையில் சிசுபாலன் அந்த யானையை தொட்டு தடவி முத்தம் கொடுத்து அதோட ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துலாம் செஞ்சுருக்கிறாரு. அதை விட்டு போகிறப்ப வரட்டுமா அப்படின்னு ஒரு அடி அடிச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த அடியை ஒருவேளை அந்த யானை ஏதோ தவறுதலாக புரிஞ்சு கோபம் அடைஞ்சதாக தான் தெரிய வருது. அதனால் என்ன பண்ணியிருக்கு, அந்த சிசுபாலனை அந்த யானைக்கு யாருன்னு தெரியாது. உடனே அந்த சிசுபாலனை கழுத்தில் தும்பிக்கையை சொல்லிட்டு அவரை அடித்து தாக்கியது உண்மை. ஆனால் அந்த நிலையில் யானையுடைய வால் பக்கத்தில் நின்றுருக்காரு இந்த யானைக்கு மிகவும் பரிச்சயமாக இருந்த அந்த உதயகுமார். இந்த உதயகுமார் இந்த யானை இந்த திருச்செந்தூருக்கு வந்த 6 வயசுலேருந்து 20 வருடமாக அவர் தான் இதை பராமரிச்சுட்டு வர்றாரு. 4 பாகன்கள் இந்த யானையை பராமரிக்கிறதில்ல. அதிகமாக இந்த தெய்வானை யானையோட அன்பாக பழகின ஒரே ஆள் இந்த தாக்கப்பட்ட உதயகுமார்னு தான் சொல்கிறாங்க. காரணம், தினசரி காலையில் உதயகுமார் தான் அந்த யானைக்கு காலை உணவு கொடுக்குற வழக்கத்தை கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உதயகுமார் எதை சொன்னாலும் அதை அப்படியே கிளிப்புள்ள கேட்குற மாதிரி இந்த யானை கேட்குமா. அப்படிப்பட்ட யானை எப்படி இவரை தாக்குச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறப்ப, உண்மை நிலவரம் என்ன நடந்திருக்குன்னா, வால் பகுதியில் இருந்த அந்த உதயகுமார் தன்னுடைய நண்பர் சிசுபாலன் தாக்கப்பட்டவுடனே ஓடி வந்திருக்கிறாரு. அப்படி ஓடி வந்தவுடனே யாரோ இன்னொரு ஆள் வர்றாரு நம்மளை தாக்க நினச்சிக்கிட்டு உதயகுமார் முகத்தை பார்க்காம இது அவரை தாக்கிருச்சு. தாக்கி அவரை கீழே விழுந்த உடனே ஆக நம்ம ஆளையில் தாக்கிட்டோண்டு அதையும் கவனிச்சிருக்கு. அதையும் கவனிச்சுட்டு உடனே அந்த யானை என்ன பண்ணியிருக்கு, மண்டிட்டு அந்த உதயகுமார் உடலுக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த துதி கையால் உதயகுமாரை எழுப்பி பார்த்துருக்கு. இவர் எலும்பலன உடனே அந்த இடத்துல யானை கண்ணீர் விட்டு அழுதுருக்கு. இதெல்லாம் எப்போ தெரியுதுன்னா, இந்த சிசிடிவி ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல கோவில் நிர்வாகிகள், அந்த கோவில் நிர்வாகிகள் அந்த சிசிடிவி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப இந்த காட்சி பூரா அந்த சிசிடிவியில் அழகாக தெளிவாக தெரியுது. யானை கண்ணீர் விட்டு அழுகுது. இதை பார்த்த உடனே அந்த மீதமுள்ள பாகர்களும் அந்த கோவில் நிர்வாகிகளும் அவங்கெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. இவ்வளவு பாசமாக அந்த யானை இருந்திருக்கு. ஒருவேளை இந்த உதயகுமார் அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி முன்னாடி வந்திருந்தாருன்றா அவருடைய சிசுபாலனும் தாக்கப்பட்டிருக்க மாட்டார், இவருக்கும் எதுவும் ஆகியிருக்காது அப்படின்னு எண்ணி எல்லாரும் உச்சகட்டமான வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த யானைக்கு நம்ம ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டோம், நம்மளோட அன்பாக பழகின ஒருத்தரை நம்ம தாக்கிட்டோங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் அவர் இறந்துட்டார், இந்த உலகத்தை விட்டு போயிட்டாராங்கிறது அதுக்கு தெரியுமாங்கிறது தெரியலை. அதனால் தினசரி காலையில் காலை உணவை மற்றொரு பாகன் கொண்டு போகிறப்ப இது உணவை உடனே எடுத்துக்காமல் ஒரு வகையான உருமல் செய்கிறதா சொல்கிறாங்க. உருவுறதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாகன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தேடுற மாதிரியும் ஒரு செய்கை பண்ணுது. இது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருக்குது. ஆக யானை ஏதோ நான் ஒரு தவறு செஞ்சிட்டோம், நம்மளை விட்டு ஒரு ஆள் காணாமல் போயிட்டாரே, அவர் எங்கே இருப்பார், எப்படியாவது நம்மளை அழைக்கணுங்கிற மாதிரி ஒரு தேடுதலில் இருக்குங்கிறது மட்டும் தெளிவாக தெரிய வருது. அது 5 அறிவு ஜீவனாக இருந்தாலும் பாசத்தால் பழகினதுனால அவருடைய இழப்பை அவருடைய அந்த பிரிவை தாங்க முடியாமல் தினசரி அது அழுது கொண்டு இருக்குது. அந்த முதல் நாள் அன்னைக்கு மிக நீண்ட நேரம் உணவெடுக்காமல் இருந்த அந்த யானை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உணவெடுக்க ஆரம்பித்தாலும் அந்த காலை நேரத்தில் அந்த உதயகுமார் தனக்கு பராமரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அது படக்கூடிய அந்த சோகம் எல்லாரையும் உச்சத்தில் கொண்டு போய் நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாருக்கும் மிக மனவேதனையை கொடுத்தாலும் பெரும்பாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவாக இருக்கான்ற, எப்படியா இருந்தாலும் காட்டில் வாழக்கூடிய மிருகங்களுக்கு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இது போன்ற யானைகள் இனிமேல் நாடு முழுக்க வீதிகளில் உலா வர்றப்ப
பொதுமக்கள் அதை அணுகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறங்கிற முறையில் அல்லது அதோடைய அந்த தும்பிக்கையை வந்து தலையில் வச்ச சொல்கிறது, பிள்ளைகளை வந்து கழுத்தில் ஏற்றி அந்த கழுத்து மேலே உட்கார வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக செய்யணும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த யானைகள் மிரண்டா, அந்த மாதிரி கடைவீதிகளில் நகரங்களில் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் மிகப்பெரிய விபத்துகளை சந்திக்க நேரிட்டுங்கிற ஒரு கவலையே இன்றைக்கி பலரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நிகழ்வு வராத அளவுக்கு இது போன்ற யானை போன்ற ஒரு விலங்குகளை நம்ம வந்து கையாள வேணுங்கிற எச்சரிக்கையை இன்றைக்கி பலரும் பேசுகிறாங்க. எப்படி செய்தால் சரியாக இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரிய செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே உள்ளது உள்ளபடி வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம அரசியலாயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.